டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயத்தில் சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல் நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும், 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது.
அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த சனி பயிற்சி என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னா, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகுது. 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசியான மீன ராசியில் சனி பகவான் பிரவேசிக்கிறார். 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. இந்த 7.5 சனியின் மூலியமாக பார்த்தாலேயானால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தை விட்டு இடம் பெயர வேண்டிய காலகட்டமாக அமையும். அது தவிர வேலையில் மாற்றங்கள் வரும். ஏன்னா சனி பகவான் அவர் கர்மகாரகன், அதாவது தொழில் ஸ்தானத்தை தொழிலில் மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர்ன்றதுனால செலவுகளை அதிகமாக கொடுப்பார். தொழிலில் முதலீடுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம். அதை தவிர மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இது அமைய போகிறது. ஏன்னா 10-11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் வரார். விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குருவினுடைய பார்வை மே மாதத்திலிருந்து அந்த சனி பகவான் மேலே படுறது. அதனால் பார்த்தேடையானால் விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுப விரயங்கள்னால் அதாவது திருமணங்கள் திருமணம் பண்ணுறது, அதை தவிர வீட்டில் விசேஷங்கள் இது பண்ணுறது, குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், வீடு வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சுப செலவுகளாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இது எல்லாருக்குமே அதே மாதிரியே இருக்குமா? சனி பகவானுடைய 12ஆம் இடத்தினுடைய விஷயம்னா தூக்கத்தை கலைக்கும், அதிகமாக உடல் உழைப்பை தேட வைக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் நிச்சயமாக அதாவது தூக்கம் என்ற ஒரு விஷயத்தை மறக்க வேண்டிய நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும். என்ன உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படும்னா, 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஜாகிரதையாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். இதை தவிர பார்த்தேனால் இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேலையில் இடமாற்றம். வேலையில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டை கொடுப்பாங்க, உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டை கொடுப்பாங்க, ப்ரமோஷன் கொடுப்பாங்க, வேலையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கும் உங்களுடைய சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இல்லைன்னா சீனியர் பர்சனுக்கும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஸில் கம்பெனியை விட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு மாறுதல் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு திருமண பாக்கியமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, சனி பகவான் 7.5 சனி இருக்குது, குருவும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது மே மாதம் வரும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவான் அவருடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா சனி பகவான் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அது தவிர பார்த்தாலேயானால் குடும்பத்தில் சில தொல்லைகள் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு உடல் உழைப்பை அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் கிடைக்கும். அது தவிர பார்த்தோன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. கடன் அவங்களே கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தலையானால் உடல் நலம், அதாவது 6ஆம் இடம் உடல் நலத்தை குறிக்கும். அதாவது 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. சத்ருக்களை வென்று எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பொறுமையும் நிதானமும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது தவிர உடல் நலத்தில் பார்த்திங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட, அது தவிர கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
உடல் வியர்வை சிந்த உழைப்பது மிகவும் நல்லது. எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது உடல் வெயிட் அதிகமாக பருமன் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலியமாக உடல் வியர்வை வெளிவருவதன் மூலியமாக சனியை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உடல் உபாதைகளிலிருந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு சிறு சிறு பின்னடைவு ஏற்படும். என்னென்னா அவங்க நினச்ச யூனிவர்சிட்டி அவருக்கு கிடைக்காது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது டாப் யூனிவர்சிட்டிஸ் எய்ம் பண்ணி வெளிநாட்டுக்கு போட்டிருப்பீங்க, அது வராமல் அடுத்த ஒரு 3-4 இது தள்ளி தான் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் சனி பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக பண்ணுங்கள். அதாவது அருகில் இருக்கக்கூடிய உங்களால் முடிஞ்ச கீழ்த்தட்டு மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அதாவது சாப்பாட்டுக்கு உண்டான வழியை பண்ணி கொடுங்க. அதை தவிர அவங்க உழைக்கும் விஷயங்களை வாங்கி கொடுங்க. அதாவது இந்த உடல் உழைப்பினால் இந்த வீடு இடிக்கிறவங்க, அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரியான பீப்புளுக்கு பாண்டு, இந்த இது கடப்பாறை, இந்த மாதிரியான இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும், அதை தவிர லெதர் சம்பந்தப்பட்ட க்ளவுஸு, இந்த இது க்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு, அதை தவிர இந்த இது இந்த ஷூஸ் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும், இந்த தார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, தார் ரோடு போடுறவங்க, அவங்களுக்கு இந்த ரப்பர் ஷூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, துப்புரவு தொழிலாளர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு, கால் முடமாக இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய இரும்பு வகையான விஷயங்கள், அதாவது கைத்தடி இல்லைன்னா இந்த வீல் சேர், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது. கோவிலில் உங்களால் முடிஞ்சதுன்னா எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய எண்ணெய், நல்லெண்ணெய், சனிக்கிழமை அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் புது பாத்திரத்தில் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது. இது எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால விரயங்கள் அதிகமாகும். எடுத்த காரியங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சற்று குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கங்கள் கெடும். வெளியூர் வெளிநாடு வெளிமாநில பிரயாணம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும், வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, பழைய கடன்கள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படும். வெளிநாடு சென்று படிப்பதில் சற்று தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு போயிட்டு வாங்க, சனீஸ்வர கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு தரம் சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி அப்படின்றதுனால ரிஷபராசிக்கு சுக்கிரன் வீடுகளுக்கு பார்த்தேனால் நல்ல ஒரு ஏற்றத்தை எப்பொழுதுமே கொடுப்பார். அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் கொடுப்பதில்லை. இருந்தாலும் இந்த சனி பகவான் மாற்றம் எந்த மாதிரியான ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோமேனால், கும்பத்தில் இவ்வளோ நாள் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் போகிறார். நல்ல ஒரு ஏற்றமான விஷயம், அதீதமான பணவரவு. ஏன்னா லாபத்தில் போய் சனியே போய் உட்கார்றார் அப்படின்னா நேர்மையான பணம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் அதீதமான பணம் வரும். நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக தங்கும். ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரையிலும் நேர்மையான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த பணம் தங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேர்மையாக செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பணபரஸ்தானத்தில் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லும்பொழுது இந்த பணபரஸ்தானத்தில் இல்லை லாபஸ்தானத்தில் தீய கிரகங்கள் இருந்ததே ஆனால், இயற்கை அசுபர்கள் இருக்குமே ஆனால் அதில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய
ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களோட சிறு பிணக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிணக்கு இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மே மாதத்திற்கு மேலே 2வது திருமணத்திற்கு வாய்ப்பும் கிடைக்கும். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே குருவினுடைய பெயர்ச்சியும் ஆகும். சனியை வேற பார்ப்பார். தன்னுடைய வீட்டையே குரு பகவான் பார்க்குறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குரு 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். சரி, இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேலே செலுத்துகிறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சற்று அதாவது கொஞ்சம் தள்ளாடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நிச்சயமாக கவனம் வேணும். அது தவிர உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த சனி பகவான் பார்க்குறார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படுவதை சற்று நிச்சயமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்த்த இடம் பாழ்னு சொல்லுவாள். அதனால் சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சற்று பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று கலங்கம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னா மறைந்த இடத்திலிருந்து பணவரவிற்கு நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு நீங்கள் நாமக்கல் சென்று ஆஞ்சநேயரை வழிபடுறது மிகவும் முக்கியம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த ஏழை மக்களுக்கு, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, அதாவது பொருள் உதவி பண்ணுவது மிகவும் முக்கியம். சாப்பாடு உதவி பண்ணுவது மிகவும் முக்கியம். அந்த பொருள் உதவின்னு சொல்லக்கூடியது அவர்கள் செய்யும் தொழிலுக்கான அந்த விஷயங்களை வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் முக்கியம். அதாவது உடல் உழைப்பை நம்பி பழைப்பவர்களாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த உளி, அதை தவிர கடப்பாறை, இந்த மாதிரியான விஷயங்கள், பாண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக, அது தவிர எண்ணெய், கோவிலில் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, அது தவிர சாதம் சனிக்கிழமை காகத்திற்கு சாதம் இடுவது, இது எல்லாமே நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பணத்தை அதிகமாக கொட்டி கொடுக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம். இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்களேனால் 5ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால நிச்சயமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை கொடுத்தே தீரும். படிப்படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். மென்டல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் சென்று வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். மறைந்த இடத்திலிருந்து, அதாவது ஷேர் மார்க்கெட், அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து பணம் வரும். மைனிங் இதில் இருக்கிறவங்களுக்கு, மைனிங்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு, அது தவிர போர்வெல் போடுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் திடீர் பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கலைத்துறையில் அதுவும் கேமராமேனு, அது தவிர ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, இந்த லேபர் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணுறவங்க, இந்த சாப்பாடு இது பண்ணி கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு முறையாவது நீங்கள் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் எல்லா கிரகங்களையும் பட்டினவர் அப்படின்றதுனால அங்கே போயிட்டு வர்றதும், அதற்கு முடிஞ்சதுன்னா ஒரு வடமாலையோ வெண்ணக்காப்போ சாத்திட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு வரக்கூடிய எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வரார். அதாவது உங்களுடைய ராசிக்கு எவ்வளோ நாளாக 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். அவர் 6/3/2026 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இந்த ஜீவனஸ்தானத்துக்கே காரகத்துவம் படைத்தவர் சனி பகவான் தான். இருந்தாலும் அந்த காரகத்தை அந்த காரகன் போய் அங்கே நிற்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார். என்ன தொல்லைகளை கொடுப்பார்? வேலைகளில் மாற்றத்தை கொடுப்பார், தொழிலில் மாறுதல்களை கொடுப்பார், தொழில்களில் சில பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, சில பேருக்கு மாற்று தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது இவ்வளோ நாளாக தொழிலில் பின்னடைவு இருந்திருக்கும், சற்று மாற்றங்கள் ஏற்படுத்தி அதன் மூலியமாக நிச்சயமாக ஏற்றம் இருக்கும். அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, சொந்த தொழில் செய்யக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடியது, ஒருவருடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8, 9 அதிபதி. அவர் போய் 10ஆம் இடத்துல போயிருக்கார். இதனால் மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக கலெக்ட் ஆகாத பணங்கள், அதாவது வெளியில் அவுட்ஸ்டாண்டிங்காக நின்று பணத்தை போட்டு இவ்வளோ நாளாக வராத பணங்கள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். புதிதாக தொழில்கள் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன அப்படின்னா, இதன் மூலியமாக தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தேனால் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது தவிர தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, அது தவிர இந்த டைமண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு, டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 4ஆம் இடத்தை வேறு சனி பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க, லீகாலிட்டி கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அதில் எங்கேயாவது பிரச்சனை வந்துடும். அதாவது வாய்க்கா தகராறு அந்த மாதிரியான விஷயங்கள், சின்ன ஒரு 10 அடி அகலம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு 100 அடி நீளத்துக்கு 10 அடி அகலம் போச்சுன்னா கிட்டத்தட்ட 400 சதுரடி 500 சதுரடி போயிடும். அதாவது 1000 சதுரடி மொத்தமாக போயிடும். அது மாதிரி ஆகிடும். அதனால் இது கரெக்டாக இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, வாங்கும்போது லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக போயிருக்கா, என்கம்பரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும்பொழுது யார்கிட்டேருந்து வாங்குறீங்க, புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது அது எங்கே கரெக்டான இதில், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் தான் வாங்குறீங்களா, ப்ராப்பராக தான் வாங்குறீங்களா, பேங்க்கில் கொடுத்து வாங்குறீங்களா, இது எல்லாத்தையும் பார்த்து செய்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் சப்தமத்தை வேறு சனி பார்க்குறார். அதனால் கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படும். அதை தவிர பார்த்தேனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் உங்களுடைய கூட்டாளியின் மூலியமாக சில பிரச்சனைகள் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடணுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்து பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும். 8ஆம் அதிபதி 8க்கு 12 போய் நிற்கிறது, 8க்கு 12ஆம் இடத்தை பார்க்குறதுன்றதுனால நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக தொல்லைகள் வரும். குடும்பத்தில் மனைவியின் மூலியமாகவும், கணவனுக்கு மனைவியின் மூலியமாகவும், மனைவிக்கு கணவன் மூலியமாக தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் இந்த சனி பகவானுடைய மாற்றம், அதாவது 10ஆம் இடத்துல வர்றதுனால தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கேந்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் இவ்வளவு நாள் பின்னடைவு இருந்தது, ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கக்கூடும். தூக்கம் கலையக்கூடிய, தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. எதிர்பாலினத்தவரோடு சற்று பொறுப்பாக ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கூட்டு தொழிலில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதீத முதலீடு போட வேண்டாம். சொந்த தொழிலில் அதிகமாக முதலீடு போடுறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன்
அதாவது 10 தடவைக்கு 20 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டிகளில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பாதாள சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாலாஜாபேட்டை பக்கத்தில் இருக்குது, வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்குது, சென்னை அடுத்த வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்குது. பாதாள சனீஸ்வரரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், தொழிலில் வரக்கூடிய சிரமங்கள் எதுவாக இருந்தாலும், வாரா கடன்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மாறி உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்தே தீரும். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இவ்வளோ நாள் அஷ்டமத்தில் சனி இருந்தது, படுத்திருச்சு இவ்வளோ நாளாக. கிட்டத்தட்ட ஒரு 2023 டிசம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, எந்த ஒரு விஷயத்திலும் பின்னடைவு, வேலையில் மாற்றம், வேலையில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் மூலியமாக அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, எல்லா விதமான அவமானம், பொருட்கள், அதாவது பண வரவு பிரச்சனை, தொழிலில் மிகப்பெரிய பாதிப்பு, உடல் நலத்தில் பின்னடைவு, இது எல்லாம் இருந்துச்சு. தேவையற்ற சகவாசம், அதன் மூலியமாக தேவையற்ற உடல்நிலை கோளாறு எல்லாமே இருந்தது. எல்லார்கிட்டையும் அசிங்கப்படக்கூடிய காலகட்டமாக இருந்தது. இப்போது அது மாற்றத்தை கொடுக்கும். என்ன மாற்றத்தை கொடுக்கும்? சற்று 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல மாறுறார். 9ஆம் இடத்துல மாறும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடிவு காலம் நிச்சயமாக வந்தாச்சு. கவலைப்பட தேவையில்லை. 6/3/2026 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான ஒரு வரிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார்? உடல் நலத்தில் சற்று முன்னோக்கி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலைகளில் புதிய வேலைகள், தொழில்கள் நிச்சயமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன சார் இது ஏன் உடல்நிலையில் சொன்னீங்க? இவ்வளோ நேரம் என்னோட உடல்நிலையில் இருந்தது, இப்போ தந்தை 9ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருந்தான்னா தந்தையை உடல்நிலையை பாதிக்கக்கூடும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்களே, ஆனால் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி படிக்கணும், அந்த மாதிரியான வெளிநாட்டு படிப்புக்குன்னு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு சிறு பின்னடைவு இருக்கும். என்ன பின்னடைவுன்னா, டாப் யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அடுத்து 2ஆம் வகையான 3ஆம் ரக யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கக்கூடிய, பல்கலைக்கழகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா அஷ்டமத்து சனி அனுபவித்தவங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி போன உடனே பெரும் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரர்களோடு சில பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கும் சற்று பின்னடைவு பேச்சில் இது இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடம் நீங்கள் நினச்சது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் இவ்வளவு நாளாக 2.5 வருஷம் பட்ட அடியில் தெனாலிராமன் பூனை கதை சொல்கிற மாதிரி, அதாவது இந்த சூடான பாலை பூனைக்கு வச்சதுலேருந்து வெள்ளையாக பாலை பார்த்த உடனே பயப்படுன்றத மாதிரி எந்த ஒரு முயற்சி எடுக்கணும்னாலும் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதை செஞ்சால் எப்படி வரும்னு ஒரு எடுத்து காலை முன்னாடி வைக்கிறதுக்கே பயப்படுவீங்க. பொறுமையாக இருங்க. உங்களுக்கு நல்லபடியாக மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ பிஹெச்டி பண்ணக்கூடிய, டாக்டரேட் பண்ணக்கூடிய காலகட்டம், அதாவது இப்போ மாஸ்டர் கிராஜுவேட் முடிஞ்சிருந்து பிஹெச்டி பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதுவும் பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்கள் விவசாயம், கரும்பு,
சர்க்கரை, அது தவிர எண்ணெய், இந்த மாதிரியான வேர்க்கடலை, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அது தவிர தண்ணீர், பால், இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரத்தில் சற்று பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி வரும். இந்த காது சம்பந்தமான சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் பின்னடைவு இருந்தாலும் முயற்சிகளை எதிர்கொண்டு நிச்சயமான வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 6ஆம் இடத்தை, உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா எந்த விதமான கடனாக இருந்தாலும் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன்கள் இப்போ சந்திக்கு வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பழைய கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு, அது தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு படிக்கிறதுக்கு அதில் டாப் 1 to யூனிவர்சிட்டிஸ், அதாவது சிறந்த பல்கலைக்கழகம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறத விட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2ஆம் நிலை 3ஆம் நிலை பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர் இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு கடன் இருக்கக்கூடிய கடன் எல்லாம் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. பெரிய கடனில் இப்போ இருப்பீங்க, கடனாளிகளாக இருப்பீங்க. தொழிலில் மிகப்பெரிய பின்னடைவு இருந்திருக்கும். மறைந்திருந்திருப்பீங்க, மறைந்து வாழக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள், கடன் எல்லாம் ஒரு பேசி சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்கும். திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பார்த்தீங்களேயானால் இந்த திருக்கொள்ளிக்காடு திருவாரூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்குது. அந்த திருக்கொள்ளிக்காடு போயிட்டு சனீஸ்வர பகவானை, பொங்கு சனியவர் போய் பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு நிச்சயமான ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பெரிய மாற்றத்தை எடுத்து கொடுக்கக்கூடியவராக நிச்சயமாக அமைவார். சிம்ம ராசினேயர்கள், மகம், பூரம், உத்தரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. பொதுவாகவே இந்த கடக சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு. இது அந்த அளவு விசேஷம் கிடையாது. என்ன அப்படின்னா, 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சமோ பெற்றிருக்கிறது நல்லது கிடையாது. இப்போ பார்த்தாலேயானால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல போகிறார். அஷ்டமத்து சனி. 8ஆம் இடத்தில் சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலத்தில் பின்னடைவை கொடுப்பார். மிகப்பெரிய தோல்வியை கொடுப்பார். அவமானத்தை கொடுப்பார். அசிங்கத்தை கொடுப்பார். மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலம். உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும். ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னீங்களானே கர்மகாரகன், அதை தவிர சனி பகவான் ஆயுள் காரகன் அப்படின்னு 2 நிலைகளில் காரகத்துவத்தை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லும்போது உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்களில் கொண்டு போய் விடக்கூடியதும் உடல் நலத்தில் பெரிய பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நிச்சயமாக கொடுப்பார். அதனால் மிகவும் ஜாகிரதையாக எந்த ஒரு விஷயத்திலும் பிரச்சனைகளை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. உடற்பயிற்சி ரொம்பவும் முக்கியமான விஷயம், கண்டிப்பாக பண்ணுறது. ஏன்னா உடல் வேர்வை வெளியில் வருவது நல்லது. அது பண்ணும்பொழுது சனி பகவானுடைய தாக்கம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாலே இருக்கக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய நாசம் வரும். 10ஆம் இடத்தையும் பார்க்குறார் அவர். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார், ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், அதை தவிர ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தோம்னா மறைந்திருந்து வாழ வேண்டிய கட்டாயம் வரும்.
மறைந்து இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் பிரச்சனை வரும். அதாவது கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எலும்பு மஜ்ஜைகள்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எலும்பு உருக்கி நோயின்னு சொல்லக்கூடியது வரும். எலும்பு உடையக்கூடிய வாய்ப்பு, ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகக்கூடிய வாய்ப்பு. அதாவது 2 வீலர் 4 வீலர்ஸ்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டாக போகும். தேவையற்ற பழக்கங்களை வச்சுக்காதீங்க. பழக்கங்கள் நிச்சயமாக மனதை மயக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதாவது மூளையை செயல்படுத்துவதை கம்மி பண்ணக்கூடிய எந்த ஒரு பழக்க வழக்கமாக இருந்தாலும் நிச்சயமாக அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தேவையற்ற பொருட்கள், அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது. அது தவிர மூளை மழுங்க செய்யக்கூடிய பானங்களை உட்கொள்ளாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது. நண்பர்களோட ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போயிருக்கார். நண்பர்கள் மூலியமாகத்தான் பிரச்சனைகள் அதிகமாக வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும், ஹாஸ்பிட்டலைசேஷன் வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது அஷ்டமத்து சனியில் ரொம்பவும் முக்கியம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் தொழிலில் முடை வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் லாபங்கள் கம்மியாகக்கூடிய, தொழிலில் ஒரு பெரிய வீழ்ச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதுவும் அரசு பணியாளர்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இவங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் நிச்சயமாக வரும். அது இறக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது. உங்களுடைய தசாபுக்தி நல்லபடியாக இருக்குமேயானால் பேலன்ஸ் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பணம் வர்றதுக்கு கம்மி இருக்காது, எல்லா பக்கத்துலேயும் பணம் வந்துடும். ஆனால் பேச்சின் மூலியமாக, தேவையற்ற விஷயங்கள் மூலியமாக நீங்கள் பேசக்கூடியது அனைத்தையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதன் மூலியமாக பார்த்தடையானால் நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கோர்ட்டு, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கொண்டு போய் இழுத்து விடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொறுமையாக இருப்பது, பொறுமையாக கையாள்வது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், சனி பகவான் பார்க்குறார். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கோர்ட்டு, வம்பு, வழக்கெல்லாம் வரும். 5ஆம் இடத்தை சனி பகவான் வர்றதுனால குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும். குழந்தை பிராப்தியில் சற்று பின்னடைவு ஏற்படும். இவ்வளோ நாளாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு அவர் பிராப்தியில் இந்த அபார்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். மொத்தத்தில் சொல்ல போனோமே ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதாவது 6/3/2026 24/4/2028 வரலும் உண்டான காலகட்டங்கள் எல்லாம் ரொம்ப பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது நல்லது. எந்த புது முயற்சிகளும் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. மறைந்து வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கும். கோர்ட்டு, வம்பு, வழக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக செல்வது அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அசிங்கம், அவமானம், நீங்களே உங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய கட்டாயம் இது எல்லாமே வரும். உடல் நலத்தில் பின்னடைவு வரும். இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தொழிலில் முடை வரக்கூடிய காலகட்டம். அது தவிர ஜீவனங்கள் கெடக்கூடிய வாய்ப்பு. அதாவது உங்களுடைய உழைப்புக்கு 50% தான் பேமெண்ட் வரும். அதாவது நீங்கள் போடக்கூடிய உழைப்பில் பார்த்தீங்கன்னா பாதி தான் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் அதீத உழைப்பு தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கீழ்த்தட்டு மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அவங்களுக்கு உண்டான அதாவது இந்த முடம் அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு, கால் முடம், நொண்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்தமான அந்த கை குச்சி எடுத்துகிட்டு போகிறது, அந்த ஸ்டாண்டு, அதை தவிர இந்த நாற்காலிகள், சக்கர நாற்காலி இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது பண்ணுங்க. அந்த லோயர் லேபர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பை நம்பி அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அவர்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த சிவில் கான்ட்ராக்டர்ஸில் இருந்ததுன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட பாண்டு இந்த இதுவெல்லாம் வாங்கி கொடுங்க. அதாவது கடப்பாறை அதெல்லாம் வாங்கி கொடுங்க. எண்ணெய் வாங்கி கோவிலுக்கு கொடுங்க சனிக்கிழமை அன்றைக்கி. அதை தவிர கொடை தானமாக கொடுங்க. வேஷ்டி வாங்கி இவங்களுக்கு கொடுங்க, அதாவது கோவில் அர்ச்சகருக்கு கொடுங்க. இதெல்லாம் சனி பிரீத்தியாக கருதப்படுகிறது.
அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து சிறு சிறு தொல்லைகள் வரும், பிரச்சனைகள் வரும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை, பதவி புகழ் அந்தஸ்தில் சற்று பிரச்சனை, பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த காலகட்டத்தில் வந்து திருச்சியிலேருந்து ஒரு 21 கிலோமீட்டர் திருப்பைஞ்சிழி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது வந்து யம பயம் போக்குறதுக்கு உண்டான சிவன் கோவில். என்ன சார் இது சனியை சொல்லிட்டு யம பயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா, சனி ஆயுள் காரகன் அப்படின்றதுனாலையும் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படின்றதுனாலையும் உடல் நலத்தில் பின்னடைவை கொடுப்பாருன்றதுனாலையும் இந்த கோவிலுக்கு உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கிறவங்க அவசியம் போயிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நேயர்கள், உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். பொதுவாகவே இந்த புதன் ராசிகளுக்கு பார்த்தலையானால் சனி பகவான் ஒரு நட்பு வீடாக சொல்லக்கூடியது, சனி கிரகமும் நட்பு கிரகமாக சொல்லக்கூடியது. ஏன்னா பொருள் அணியில் வரக்கூடிய சுக்கிரன், புதன், சனி இவங்க எல்லாருமே நட்பு கிரகங்களாக சொல்லக்கூடியது. சரி, இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக பார்த்தீங்களேனால் வேலையில் மாற்றத்தை கொடுத்துருப்பார், ஏற்றத்தை கொடுத்துருப்பார், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வந்து கடன்கள், பிரச்சனைகள் அடையக்கூடிய காலகட்டம், அதற்கு வழி வைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்ட சனி வந்துருத்து. 7ஆம் இடத்துல வரும்பொழுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ, கூட்டாளிகளோடு ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் வரும், இருந்தாலும் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். அதை தவிர நண்பர்களிடம் ஜாகிரதையாக பழகிறது நல்லது. நண்பர்களே பகைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது நிச்சயமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுப்பார். ஏன்னா பார்வை உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அதனால் வந்து இந்த எலும்பு சம்பந்தமான உடல் நலத்தில் பார்த்திங்கன்னா கழிவு பாதைகள் சம்பந்தமாக பிரச்சனைகள் வரும். எதிர்பாலினத்தவருக்கும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது கன்னியா ராசிக்காரர்களின் எதிர்பாலினத்தவர் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய வியாபாரத்தை சற்று கெடுக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்ட்னர்ஷிப்பை தவிர வந்து பார்ட்னர்ஷிப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரியான கணக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப்லேருந்து பிரிந்து செல்லக்கூடிய, பார்ட்னர் திடீர்னு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி போகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது நிலை குலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அது தவிர எதிர்பாலினத்தவரோடு ஜாகிரதையாக இருக்கணும். அது தவிர உங்களுக்கு பார்த்தீங்களேயானால் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார், அதாவது ரிஷபத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசியை பார்க்குறார். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு பார்க்குறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பாக்கியங்கள் கஷ்டப்படும். அதாவது உங்களுக்கு இது நடக்கும் நினச்சி போவீங்க, அந்த இடத்துல தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது. தந்தையினுடைய சொத்துக்கள் வரும், ஆனால் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சனி பகவான் தீர்க்கமான முடிவுகள் எடுப்பதில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எந்த ஒரு விஷயத்திலையும் மனசுலையும் சோம்பல் இருக்கும், உடல்லையும் சோம்பல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடற்பயிற்சி செய்வது மிகவும் 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 முக்கியம். ஏன்னா உடல் நலத்தில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் மனசில் கிளேசத்தை ஏற்படுத்துவார், மறதியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் எல்லாமே வெரிஃபை பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால
அதில் வில்லங்கத்தை வரக்கூடிய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக செல்வது ரொம்பவும் நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிக முதலீடு வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்பவும் ஜாகிரதையாக, ரொம்ப நண்பர்களோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது. நண்பர்கள் பகைவர்களாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேல் படிப்பு படிக்க வெளிநாடு போகணுன்னு பார்க்குறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் முயற்சியின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டாப் யூனிவர்சிட்டி ஃபோக்கஸ் பண்ணிங்களே ஆனால், அதாவது சிறந்த பல்கலைக்கழகங்கள் 1-2ன்னு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அடுத்த தரம் இருக்கக்கூடிய 3-4 தரத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது, ஸ்திரமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்களில் மனக்லேசங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால தாயின் உடல்நிலை பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு போட்டித் தேர்வு இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தோம்னா 10 முறை படிக்கிறது நல்லது. மனசில் இருக்கிறது பதியக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக படிக்கணும். அதை தவிர பார்க்கும்பொழுது மறதி கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தாயின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வாங்க. ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக, அதாவது அவருக்கு உண்டான விஷயங்கள், அதை பரிகார பூஜைகள் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தவிடுபடியாகும்.